ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் சூரை மீன் வறுவல் நல்லா டேஸ்டியாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது மீன் வறுவல் பண்ணுறதுக்கு முதல்ல மீன் ஏதாவது ஒரு சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். நம்ம மீனுக்கு எவ்வளோ மீன் எடுத்துருக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவு, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை நம்ம மீனில் நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா மீனையும் நம்ம நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணோன்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு கடாயில் அதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு ஒவ்வொரு மீனாக போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லா மீனையும் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இல்லைன்னா நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா நல்லா ஃப்ரை ஆகிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் மேலாப்பில் கருவேப்பிலை தூவிக்கலாம். தூவினோன்னா நமக்கு அதோடய வாசனை நல்லா டேஸ்டியாகவும் அழகாக இருக்கும். வாசனையும் ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம மறுபக்கம் மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லா மீனையும் நல்லா மாற்றி போட்டாச்சு. இப்போ இதை ஒரு 2 மினிட்ஸ் அடுப்பில் வச்சோன்னா நல்லா பொரிஞ்சு வந்துடும். இப்போ மீன் சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. இதே மாதிரி எல்லா மீனையும் நம்ம நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு மீன் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இதோட டேஸ்ட், இந்த மீனோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி முறையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.